அரை மணி நேரத்தில் அல்வா தயாரிக்கும் முறை. முதலாவதாக பாத்திரம். எனது கடாய். கடாய் எங்க இருக்கு? கடாய் அடிபட்டுருச்சு. கதவுக்கு பின்னாடி வந்து நிப்பீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஓ ஷட் அப், கிவ் மீ கடாய். கடை 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 கடை. அது சரிங்க பேபி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்வா பண்றேன். அப்படின்னா இந்த அல்வா பிரேம் தம்பிக்காக பண்றீங்கல்ல? அதுவும் இந்த புத்தகத்துல உள்ளத படிச்சு. டோன்ட் டச். இப்ப நீங்க நின்னுக்கிட்டு நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். புரிஞ்சுதா? ரவா எங்க இருக்கு? அதோ இருக்கு. நெய் அதுக்கு பக்கத்துல. சக்கரை அந்த பாட்டில் இருக்கு. பேபிமா ஸ்டூபிட். இங்க பாரியா. என்னாச்சு? அது சக்கரை இல்ல, உப்பு பாட்டில்யா. உப்பு பாட்டில் சொல்லியா? சொல்ல வேண்டாம், உன்னை ஸ்டூபிட்னு சொல்லிச்சுல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம ராஜேஷோட நிச்சயதார்த்தத்தை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரா இங்க வரேன். பியூட்டி பார்லர்ல இருந்து வர்றா. என்ன சொல்றீங்க? சரி சரி. இங்க பாருங்க, பொண்ணோட அப்பா காலேஜ்ல ப்ரொஃபசர்னு கேள்விப்பட்டேனே. ஆமா. அப்படின்னா கொடுக்கல் வாங்கல என்ன பேசிருக்க போறீங்க? வாழ்க்கை பூரா இவர மாதிரி லெக்சர் தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. பெருசா என்னத்தை சேர்த்து வச்சிருக்க போறாரு? அப்படியெல்லாம் சொல்லாத பாக்கியம், அவங்களும் வசதியான பரம்பரையை சேர்ந்தவங்க தான். எப்படி இருந்தாலும் இவரோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அவர் என்ன தராரோ அதை தானே இவர் வாங்கி ஆகணும். கல்யாண பொண்ணு ஸ்வீட்டியா இருந்திருந்தா அவங்க தர்ற வரதட்சணையே இவங்க வாங்கி வாங்கி கையே தேஞ்சு இருக்கும். 1000த்துல ஒருத்தனாச்சே நம்ம ராஜேஷ். 1000த்துல ஒண்ணு உங்களுக்கா தயாராயிட்டு இருக்கு மாமி. அல்வா பேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேபி பண்றாளா? டேஸ்ட் பாக்குறீங்களா? எடுத்துக்கிட்டு வாரிவு. இப்பவே எடுத்துட்டு வரேன். பேபி அல்வா ரெடியா? யா. உங்க அல்வாவை எல்லார்ட்டையும் புகழ்ந்து பேசிட்டு வந்திருக்கேன். உங்க அல்வாவை சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு புகழ்றதுக்கு பெரியமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் குடிச்சிட்டு வந்துறேன். சீக்கிரம். அடேங்க அப்பா, பேபி நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டடி. இருங்க மம்மி, பெரிய ஸ்பூனால சாப்பிடுங்க. பேபி பண்ணதாச்சே. உள்ள தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. என்னாச்சு பெரியமா? மாமிக்கு அல்வா ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்தாங்க மாமி, மொத்த கடாயை காலி செய்யுங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்ன கன்றா வீடு இது? அல்வால உப்பு போட்ட கிண்டல. உப்பா? உப்பு கரிக்குதுடி. பாக்யவதி, உன் நாக்கு கருணாக்குல்ல, அதான் கரிக்குது. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, போய் உன் மூஞ்சோட ஜாகிரபி கவனிச்சுக்க. கவனிச்சுக்கிறேன். அல்வா பண்றாளா? அல்வா. ரீட்டா, எனக்கு பிடிச்ச அல்வா உன்னால பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச அல்வாவை என்னால பண்ண முடியாதுன்னா அப்புறம் வேற யாருதான் பண்ணுவாங்க? வணக்கம், வாங்க வாங்க. ரங்கராஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? ராஜேஷோட ஆண்டி. எப்படி இருக்க? ஹாய் நிஷா. ஹாய். அது அவங்க வைஃப். வெல்கம். தேங்க்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றீங்க? வாவ். நிஷா, எங்க வீட்டு அறிவும் சண்பகமும் உன்னை பார்க்கணும் நாங்க. வணக்கங்க. வணக்கம். இவரையும் பாருங்க, இவர்தான் இந்த வீட்டோட பெரிய மனுஷன். How sweet. He never bites. He only loves. அத்தா, அத்தா, எனக்கு உங்க பெயிண்டிங்ஸ் காட்ட மாட்டீங்களா? Why not? ராஜேஷ், இப்படி கொஞ்சம் வாயா. உன் பாபனார் சொல்ற நகைச்சுவைய கொஞ்சம் வந்து கேளியா. இதோ வந்துட்டேன். பிரேம், நீ போய் நிஷாக்கு என் பெயிண்டிங்ஸை காட்டு. வாவ், உண்மையிலேயே அத்தா கைவண்ணமே தனிதா. This is so good. And this is beautiful. Beautiful. நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணனோட இன்னும் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க. சாக்லேட்? ஓ, சாக்லேட்ஸ். Thank you. வாங்க. How is it? இது உங்களுக்கு வாசிக்க தெரியுமா இல்ல வெறும் போஸ் தானா? அற்புதமா வாசிக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்படி வாசிக்கிறேன்னு ஒரு தடவை நீங்க கேட்டு சொல்லணும். மறந்து போயிட்டேன். அக்கா உங்ககிட்ட இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க. அண்ணியா? வாவ். நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா அக்கா கேட்கல.
தொடங்க. வாவ் ரோச். இத கோட்ல மாட்டிக்கிட்டு நீங்க சுத்துங்க, வயசு பொண்ணுங்க உங்க பின்னாடியே சுத்துவாங்க. நிஷா நிஷா இத மாட்டறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தள்ளுங்க. ம். அவுச். சாரி, குத்திடுச்சா? பின்ன ஏன் கத்துனீங்க? சும்மாதான். குத்தி இருந்தா கத்தி தானே ஆகணும். ரொம்ப குறும்புதான். அவுச். என்னாச்சு? நிஜமாவே குத்திருச்சு. குத்தினா கத்தி தானே ஆகணும். சின்னனே, சின்னனே, 2 பேரையும் உடனே உள்ள வர சொன்னாங்க. பெரிய அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. போலாமா நிஷா? காத்துக்கிட்டு இருக்காங்களா? இனி உறவுதான். வெரி ஸ்மார்ட். இங்க பாரு ரங்கராஜ், இனிமே ராஜேஷ் எங்க மாப்பிள்ள. கொஞ்சம் வந்து என்ன கட்டி பிடிப்பா. இனிமே உங்ககிட்ட இப்படி பழக முடியாது. ஏன்பா? பொண்ணை பெத்தவனாச்சே, தலைவணிக்குத்தானே ஆகணும். என்ன நீங்க இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டா மட்டும் உங்களை சும்மா விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. பின்ன இப்ப இங்க பாட்டு கச்சேரி வச்சாகணும். நோ ப்ராப்ளம். ஹார்மோனியத்தை கொண்டா. இந்த கச்சேரியில முதல்ல சுதி சேர்க்க போறது யாரு? நான் சொல்றேன், இன்னைக்கு சம்பந்திகளோட நாள். ஒருத்தர் வாசிக்கிட்டு ஒருத்தர் பாடட்டும். சீக்கிரம் ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. நானா? என் சுதி எப்போ இறங்கிடுச்சு. சுதியோட உள்ள ஆளு நீதான். சும்மா இருக்கியா? அப்போ ஒரு ரகசியத்தை சொல்லிடுவேன். ஏன் வேண்டாம்? நீங்க மட்டும் புட்டு எங்க விஷயத்த சொல்லல. அந்த சம்பவம் எங்க காலேஜ் டேஸ்ல நடந்தது. நாங்க 3 பேரும் ஒன்னா படிச்சோம். இவங்க சித்தப்பாவும் நானும் என்னோட திருமதியும். இன்னைக்கு இவ ஒரு சிரிப்பு சிரிச்செல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ சிரிப்ப பார்த்த அத்தனை பசங்களை அன்னைக்கு அலையோ அலன்னு அழைச்சானுங்க. இதை இப்ப வந்துடுற. எங்க ஓடுற? இவ சிரிச்ச கலக்கல் சிரிப்புல மயங்கி விழுந்தவங்கள்ல ஒருத்தர் தான் இப்ப உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சித்தப்பா. பெரிய ஆள் தான் பாண்டி. பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே. கொல்லாத ஆளு. அந்த காலத்தை ஞாபகப்படுத்தி அவ புன்னைக்கா ஒரு பாட்டு பாடியா? சீக்கிரம். ராஜேஷ், நீயாவது உன் மாமனாருக்கு புரிய வை. சரி, ஒரு நிமிஷம். சுந்தரி, உன் வாயால ஒரு பாட்டு பாட சொல்லு. கச்சேரியில சுதி ஏறட்டும். பாடுங்களேன். எங்க அக்கா இங்க வந்தா தினம் பட்னி தான் கிடக்கணும் போல இருக்கு. ஏன்னா சாப்பாட்டை கண்டாலே அத்தா நடுங்கிறாரு. இந்தாங்க, நீங்களே ஊட்டி விடுங்க. வாய் தருங்க. வாய் தருங்க. உபச்சாரம் எல்லாத்தையும் இங்கே செஞ்சுட்டா அப்புறம் கல்யாணத்துல என்ன செய்வீங்க? எங்க உபச்சாரத்தை எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா தானா புரிஞ்சுக்குவீங்க. நீங்க வருவீங்கல்ல? கண்டிப்பா. நான் வர்றப்ப நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. இப்படி கூட. முத்துக்குமார் சார், முத்துக்குமார் சார், வாங்க சார். என்ன வேண்டும்? ஒரு சின்ன வேலை எனக்காக பண்றீங்களா? இப்படி உட்காருங்களேன். எனக்கு இப்பொழுது நேரமில்லை. மாப்பிள்ளை வந்து விடுவார். இப்ப நான் சொன்னபடி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்காக என் மம்மி கிட்ட நீங்களே அசந்து போற அளவுக்கு சீக்கிரமா ஒரு அழகான பொண்ணை பார்க்க சொல்லுவேன் சார். அப்படி என்றால் உட்காருகிறேன். சாரி முத்து சார். நிஷா, அத்தா நான் இங்கே உட்கார சொல்ல போறேன். அத்தா அங்க உட்காருவார் மம்மி. இந்த சீட் அவரோட தம்பிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் வச்சிருக்கோம். நம்ம உபச்சாரத்தோட ஸ்டைல் எப்படி இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும்ல.
வாங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பெரியோர்களே, ஒரு புகைப்படம் எடுக்கலாமா? தாராளமா. இந்த முத்துக்குமார் என் ஒண்ணு விட்ட அக்காவோட ஆஸ்திக்கு ஒரே வாரிசு. வணங்குகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். போதும் போதும். முத்துக்குமார் தமிழ் இலக்கியத்துறைக்காக காளிதாசுடைய சவுந்தரை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு ஒரு சவுந்தரையை தேடிட்டு இருக்காரு. போதும் கிண்டல். சரி வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாடிப்படியில நிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. வாப்பா. சீக்கிரம் வாப்பா. அத்தனை ஏதோ வாசம் அடிக்குது. டஃபி பயந்துட்டியா? Stupid. செக்குந்தலை. வாங்கத்தா. அட ராஜேஷ், எங்க கூட்டிட்டு போற? அத்தானுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசணுங்கிறாங்க. சரி தாராளமா உங்க அத்தானை கூட்டிட்டு போ. எங்க நீங்களும் வாங்கல? நாங்களுமா? உபச்சாரம் உங்களுக்கும் பண்ணும்ல? இதுல ஏதோ விவகாரம் இருக்கும் போல இருக்கு. விவகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன செய்யலாம்? பாத்துலாம். Friends, will come in a few minutes. நில்லுங்கள், என்ன? அங்கு போகாதீர்கள். ஏன்? ஆபத்து இருக்கிறது. என்னது? உட்காருங்க அத்தா. அப்படி உட்காருங்க. நாங்க இப்படி உட்காரணுமா? வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க தம்பி, உட்காந்துடலாம். உட்காருங்க உட்காருங்க, உட்கார்ந்தா எந்த சத்தமும் வராது. என்ன சொன்னீங்க இப்ப? அது ஒண்ணு இல்ல, நீங்க உட்காருங்க. சரிங்க. இரு. ஏன்? உட்காரத்துக்கு முன்னாடி நாங்க சோதனை செய்யணும். ஓகேவா? ஷூர். ஓகேவா? ஓகே. அப்ப உட்காருங்க. உட்காரலாம். பட் ஒரு கண்டிஷன். முதல்ல இந்த இடத்துல நீங்க தான் உட்காரணும். என்னது எங்களை உட்காருங்கங்கறீங்க? முக்கியமான விருந்தாளிங்க தான் முதல்ல உட்காரணும். இல்ல இல்ல, we are gentlemen. Ladies first. என்ன விஷயம் பிரேம்? அண்ணே, இங்க நிக்கிறவங்களோட அன்பான மைத்துனிங்க கிட்ட இனிமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். இங்க பாருங்க. அப்பளமா? அது வந்துடுறதா? கொஞ்சம் நில்லுங்க. இந்த வீட்ல நாங்க எந்த இடத்துல உட்காரணும்னு சொல்றீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு சிம்மாசனம் தரேன். வாங்க, வெக்கப்படாதீங்க, வாங்க. சிம்மாசனம் அங்க இருக்கு, போய் உட்காருங்க. என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அக்கா, அவங்க மாப்பிள்ளையோட ஷூவை ஒரு சிவப்பு மஞ்சள் ஸ்வீட் டப்பால மறைச்சு வச்சிருக்காங்க. ஐ see. ஆபரேஷன் 07. அக்கா, நம்ம எதுக்கு ஷூவை திருடணும்? திருடுறது தப்பான விஷயம். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். ஷூவை திருப்பி வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பணம் தருவாங்க. அப்படியா? சிவப்பு மஞ்சள் ஸ்வீட் டப்பா இப்ப டமால். பெரிய ஆள் தம்பி நீங்க. அண்ணனோட ஷூவை பத்திரமா ஒளிச்சு வைக்கிறதுக்கு யாருக்கும் சந்தேகம் வராத இடத்த பிடிச்சிருக்கீங்க. சத்தமா பேசாத அறிவு. இங்க நமக்கு நிறைய விரோதிங்க இருக்காங்க. அத போய் அண்ணி வராங்க. என்னங்க? என்னங்க? உங்க பேர் பிரேமா? எஸ். உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கு போனா? யாரா இருக்கும்? ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. தேங்க்யூ.
ஹலோ ஹலோ, யாருன்னு புரியலையா? சுமதி பேசுறேன். சுமதி? எந்த சுமதி? என்னங்க? என்னங்க என்னங்க இப்ப உங்களோட ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார்ல, அவர் உங்களை கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரா? நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். டஃபி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். டஃபி, நீ ரொம்ப சமத்து குட்டி இல்ல? இது புனிதா, இது அனிதா. நான் பாய். ஓகே, பாய். பொங்க பொங்க. இந்தாங்க, சீக்கிரம் அந்த டேபிள் மேல மறைச்சு வைங்க. இதோ பாருங்க மேடம், எனக்கு சுமதி அவங்க அப்பா யாரையுமே தெரியாதுங்க. என்னது, என் மேல உயிரியே வச்சிருக்க நான் சொல்றீங்க? அப்படியா? அடடடடடா, போன ஜென்மத்திலயா? சரி, ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. இந்த ஜென்மத்துல நிஷா கிடைப்பாங்களா? வச்சுட்டா. என்ன பொறாமடா. ஏன்பா, உனக்கு இங்க என்ன வேலை? எப்போ போன வைப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. நானா? நீங்க தான் கூப்பிட்டீங்களா? கூப்பிட வேண்டியது அப்புறம் மறந்துட வேண்டியது. ஐயோ, போச்சு. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். லட்டு இருக்கு. என்னப்பா உளற? ஷூ லட்டா மாறிடுச்சு. இப்படி காட்டு. இந்தாங்க பாருங்க. ஸ்வீட் டப்பால ஸ்வீட் இருந்தாதான் நல்லா இருக்கும். மங்களம் பொங்குக, மாட்சிமை ஓங்குக, ஆண்டவனுடைய அருளினால் இன்று மணவிழா காணும் புதுமண தம்பதிகள். பிரேம் தம்பி, லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிட்டாங்க. அப்படின்னா இது தோல்விதாங்கறிய? தோல்வியா? நமக்கா? பிரேம் தம்பி, நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டும் வரேன். ஆகட்டும் அறிவு. பரந்தாமா, முரளி மனோகரா, நீ இந்த உலகத்துல எவ்வளவோ அதிசயம் நடத்தி இருக்க. இன்னைக்கு எங்களுக்காக சின்ன அதிசயத்தை நடத்து. பெருமானே, பந்தயத்துல வெற்றி பெற்று மாலை சூட வேண்டியது நாங்க, தோத்து ஓட வேண்டியது அவங்க. ஆசீர்வாதம் பண்ணு கண்ணா, ஆதரவு கொடு கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஐயோ, என் வேட்டி அவுந்துற போது அவன் தான் அசிங்கமாயிடும். நிறைய பொண்ணுங்க வர அறிவு நம்மள எங்க கூட்டிட்டு போகுது நினைக்குது. இதுக்கு ஷூ இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கணும். கம் ஆன், குட் பை டாஃபி. கம் ஆன் டாஃபி. கிருஷ்ணா, காப்பாத்திட்ட. சீக்கிரம் வா. பிரேம் தம்பி, இதோ ஷூ இங்க இருக்குது. சபாஷ் அறிவு. ஒரு வேலை பண்ணு, இப்ப அந்த டப்பா இருந்த இடத்துல இந்த டப்பாவை வச்சிடு. இன்னொரு விஷயம், ஷூவை தேடி தேடி பார்த்து இந்த போக்கிரி பொண்ணோட காலு தேஞ்சிடணும். பசங்களா, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு ஷூவை திருப்பி கொடுத்துருங்க. முடியாது. ஷூ வேணும்னா 1001 ரூபாய் தரணும். அப்பதான் ஷூ திருப்பி கிடைக்கும். இல்லப்பா? ஆமா, இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காது. விடாதீங்க, அடம் முடிச்சு வாங்குங்க. மாப்பிள, வெறுங்காலோட உட்கார்ந்திருக்கீங்களே. பசங்க தான் விளையாடுறாங்கன்னா நீங்களுமா விளையாடுறது? நிஷா, வா, நேரமாச்சு. நேரமாச்சா? அதான் முடியாது. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவை 1001 ரூபாய் கேஷ். கேஷ்? எஸ். இப்ப நான் பேசித்தான் ஆகணும். இங்க பாருங்க. என்னையா? இப்ப கல்யாணம் உங்களுக்கா? எனக்கு இல்லம்மா, அது வந்து அப்ப போங்க, போய் உட்காருங்க. டாக்டர் சார், சின்னது கூட செய்யறது பாத்தீங்களா? ஆமா ஆமா. எங்க நம்ம சிங்கத்தை என்ன காணோம்? இதோ இங்க இருக்க மாமா. அட, என்னப்பா இது?
எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு படுத்துக்கிட்டு பப்பாளி பழம் திங்கிற வந்து ஏதாவது பேசு. மாமா முதல்ல ஒப்பந்தத்தை முடிங்க, அப்புறம் நாங்க வந்து பேசுறோம். என்ன அறிவு? என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா. முடியாது. சரி ராஜேஷ், வேற வழியில பணத்தை கொடுத்துரு. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏன் கொடுக்க போறீங்க? அவங்ககிட்ட இருக்கிற நேரம் பேசி பார்க்கலாம். 1 minute சித்தப்பா, 1 minute. நீங்க இவங்க கிட்ட ஷூவை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா சொன்னேன். இந்த கையில தந்துட்டு அந்த கையில வாங்கிட்டோம். பலே பலே. சரி, நாங்க போய் ஷூ எடுத்துட்டு வரோம். கேர்ள்ஸ், ஃபாலோ மீ. அழகான பெண்களுக்கு அன்பான பரிசு. அக்கா ஷூவை யார் எடுத்து போனாங்க?